குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் துபாயில இருந்து ஹோம் டவுனுக்கு வெக்கேஷனுக்காக வந்து நியர்லி 1 மந்த் வந்து கண்ணை மூடிட்டு திறக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வீக் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு 1 வீக் தானே முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். பட் 4 வீக்ஸ் வந்து அப்படிங்கிறதுக்குள்ளே போயாச்சு. ஸோ இன்றைக்கி நைட் வந்து நமக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ நான் வந்து துபாய்க்கு ரிட்டர்ன் போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த விலாகில் வந்து நான் ஹோம் டவுனில் துபாய் போகிறதுக்கு பேக் பண்ணுறதுல இருந்து அப்புறம் என்னோடய டிபார்ச்சர் அண்டு நான் ரூம் போயிட்டு நான் துபாயில் ரூம் போயிட்டு இங்கேருந்து என்னென்ன திங்ஸ் கொண்டு போனேன் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு அன்பாக்சிங் வரைக்கும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது கம்மிங் டு த vlog, நான் வந்து போகிறதுக்கு எனக்கு வந்து அங்கே கிடைக்காத ஒரு சில பொருட்கள் அண்ட் அங்கே கிடைக்கும் பட் நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு அது ஒத்து வராது அப்படிங்கிற பொருட்கள் இருக்கும்ல, அதெல்லாம் இந்தியாவில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே ஓரளவு நான் இந்தியாவில் இருந்து தான் வாங்கிட்டு போவேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸில் இருந்து கிச்சனுக்கு என்னென்ன குக்கிங்க்கு தேவையோ எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு போவேன். எனக்கு பர்சனலி துபாயில் இருந்து மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஐட்டமுமே பிடிக்காது. இந்த மாவு இதெல்லாம் தவிர மசாலா ஐட்டம்ஸ், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் பவுடர், குழம்பு மிளகுத்தூள், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கூட அடிஷ்னலாக இந்த நன்னாரி சர்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அன்பாக்சிங்கில் நான் என்னென்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஷேர் பண்ணுவேன். பட் இது இல்லாமல் வீட்டில் இருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸு அப்படி இப்படின்னு எனக்கு என்னெல்லாம் என்னோடய ஞாபகத்துக்கு இந்த 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இது எனக்கு இருந்தால் எனக்கு இங்கே வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியுமோ அது எல்லாமே நான் வந்து இந்த வாட்டி வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து துபாய் வரும்போது கொண்டு வரணும்னு வாங்கின நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வீட்டிலே வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு வெயிட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு 30 kgs ப்ளஸ் ஹேண்ட் லக்கேஜ் ஒரு 10 kg தான் கொண்டு போகலாம், டோட்டல் 40 kg. ஆனால் நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணி பேக் பண்ணி வெயிட் செக் பண்ணும்போது வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால நிறைய எடுத்து வெளியில் வச்சுட்டு எனக்கு வந்து 30 kgs ப்ளஸ் 40 kgsக்கு எவ்வளோ வருமோ அதை மட்டும் கொண்டு வந்தேன். ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு ஷார்ட் பீரியடில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க துபாய் வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு அன்பாக்சிங்கும் இருக்கும், அது அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் வந்து துபாய்க்கு ரிட்டர்ன் வார அன்னைக்கு தான் என்னோடய குழந்தையோட 2nd பர்த்டேவும் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு அதனால ரிலேட்டிவ்ஸும் வீட்டுக்கு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஈவினிங் சின்னதாக ஒரு கேக் கட்டிங் அண்ட் ஒரு சின்ன வந்தவங்களுக்காக ஒரு சின்ன டின்னர் பார்ட்டியும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எப்போவுமே எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிறது என்னோட மாமா பிள்ளைங்க அண்ட் என்னோட சித்தி பிள்ளைங்க தான். நாங்கள் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் முடிக்கிறது வரைக்குமே எங்கள் ஃபேமிலியில் என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் செலிப்ரேஷனாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு இடத்துல டுகெதர் ஆகும். அன்னைக்கு வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்னோட சித்திக்கு வந்து 3 பசங்க, அதில் 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே நாங்கள் வெளியூரில் தான் படிச்சுட்டும் ஒர்க் பண்ணிட்டும் இருக்கோம். ஸோ நினச்ச நேரம் எல்லா விஷயங்களுக்கும் டுகெதர் ஆக முடியறதில்ல. ஆனாலும் அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட மாமாவோட பெரிய பொண்ணு வந்து வர முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் அவளும் வந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ லன்ச் டைம் வந்ததுனால லஞ்சு கொடுத்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் சைமல்டேனியஸாக நான் அன்னைக்கு என்னோட டிபார்ச்சரும் இருந்ததுனால பேக்கிங்கும் ஒரு சைடு நடந்துட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் முடிக்காமல் பெண்டிங்கில் வச்சுருந்ததெல்லாம் இந்த ஆயிலாக இருக்கட்டும், பாடி லோஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி க்ரீம்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்ஸ் நல்லா ரேப் பண்ணி
தான் அடுத்தும் பேக் பண்ணணும். ஸோ இது ரேப் பண்ணுறதுக்கெல்லாம் என்னோடய ஹஸ்பண்டோட ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப்பை கேட்டிருந்தேன். அவங்க பசங்க ரேப் பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாமே பேக் பண்ணி அண்ட் அந்த பாக்ஸ் சட்டை பாக்ஸ் வரைக்கும் நல்லா ரேப் பண்ணி கொடுத்தது வந்து அந்த பசங்க தான். ஸோ அது மட்டும் இல்லை, அன்னைக்கு என்னோட குழந்தையோட பர்த்டே செலிப்ரேஷனும் இருந்துச்சு. அது நான் செப்பரேட்டாக ஒரு லாங் வீடியோவாக போடுறேன். ஸோ அந்த செலிப்ரேஷன்லேயே நிறைய ஹெல்ப் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இல்லைன்னா இந்த பேக்கிங்காக இருக்கட்டும், இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கான டெக்கரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா அன்னைக்கு என்னோட ஜேர்னி இருந்துச்சு. அந்த செலிப்ரேஷன் அதோட ஒர்க்கும் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு டென்ஷன் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. பட் அவங்களோட ஹெல்ப்னால அது ஒரு பெரிய டென்ஷனாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எனக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் அன்னைக்கு செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாகி எனக்கு சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து இந்த சார்ஜர், மொபைல், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே தான் டம்ப் பண்ணி வச்சேன். ஏன்னா அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக தான் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ண கேட்பாங்க. அதனால் இப்படி நம்ம செப்பரேட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சிட்டோன்னா எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு கிளம்பிட்டேன். நான் ஒரு நைட் அரவுண்ட் ஒரு 7 o'clock போல் கிளம்பி சர்ச்சில் போய் ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு ப்ரேயரும் பண்ணிட்டு தான் கிளம்புனேன். நான் வந்து துபாயிலிருந்து இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்காக போகும்போது ஒரு vlog வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த vlogோட கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தங்க வந்து நீங்கள் வந்து இந்தியா போகும்போது டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து இங்கே துபாயில் ஏதாச்சும் ஒரு ட்ராவல்ஸ் போய் அந்த ட்ராவல்ஸ் அவங்களுடைய ஹெல்ப்பில் தான் நான் வந்து டிக்கெட் புக் பண்ணுறது. இது வரைக்கும் நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணதில்லை. அவங்க டைரெக்டாகவே நமக்கு டிக்கெட் புக் பண்ணி நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க டிக்கெட்டை. அண்ட் அவங்க வந்து சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து சார்ஜ் பண்ணி தான் டிக்கெட் புக் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த டிக்கெட்டோட சேர்த்தே அந்த சார்ஜஸை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது டீட்டெயிலாக தெரியலை. பட் நான் வந்து பர்சனலி ட்ராவல்ஸ் போய் தான் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது. இப்போ வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆனதும் ஜக்கு குட்டி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த லைட்டனிங்காக இருக்கட்டும், எல்லாம் அந்த பிரைட்னஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டார். அவர் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தார். எங்கள் அம்மாவுக்கு வந்து அவர் பின்னால் ஓடுறதுக்கு மட்டும்தான் டைம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து சுட்டித்தனம் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவரை தான் நான் வந்து துபாய் போகும்போது அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். நான் நேட்டிவில் 1 month இருந்தப்போ கூட எனக்கு வேறு எதுவும் பெருசாக மிஸ்ஸிங்காக இருக்குல்ல. என் குழந்தைய விட்டுட்டு போகிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. நான் வந்து ஏர்போர்ட் வந்து ஒரு 45 minutesல உள்ள செக்இன் வந்து ஓப்பன் போட்டிருந்தாங்க. அப்புறமா உள்ளாடி போயிட்டு இந்த செக்இன்ல இருந்து எமிக்ரேஷன் முடிகிறது வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தேன். ஏன்னா ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துடுமா, ஏதாச்சும் லக்கேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஏதோ ஒரு பயம். ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஸோ அந்த டைம் வரைக்கும் எதை பற்றியுமே யோசிக்கலை, ஃபேமிலி அப்படி எதை பற்றியுமே. எல்லாம் முடிச்சு போர்டிங் பாஸ் வாங்கும்போது கேட் நம்பர் 6 போட்டிருந்தாங்க நம்மளோட ஃப்ளைட்டுக்கு. ஸோ அங்கே வந்து ஃப்ளைட்டுக்காக உட்கார்ந்துருக்கும் போது தான் ஃபேமிலி, அப்புறம் ஜக்கு குட்டி, அவரோட நாட்டினஸ் இதெல்லாம் மைண்டில் வந்து போய் எமோஷ்னலாக கொஞ்சம் வீக்காகவே உட்கார்ந்துருந்தேன். அப்படின்னா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்கத்தில் நமக்கு பிடிச்ச யாராச்சும் கூட இருந்தாங்கன்னா அந்த ஃபீலிங்கை வந்து அவங்கக்கிட்ட நல்லா சொல்லி அழணும், அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அது எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்கோட தான் அந்த டே வந்து அப்படியே போச்சு. அண்ட் எனக்கு வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து ஃப்ளைட் வந்துருச்சு, ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு. அண்டு நைட்டுங்கிறதுனால பெருசாக வியூ கிடைக்கல. அண்ட் அப்படி துபாயில் வந்து லேண்ட் ஆகும்போது ஒரு சூப்பராக ஒரு வியூ கிடச்சி, அதை தான் இப்போ உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்.
என்னதான் வியூ பார்க்க அழகாக இருந்தாலும் நான் வந்து இந்தியாவுக்கு போகிற டைமில் உங்கள் கூட ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு பிடிக்காத ஒரு ஃப்ளைட்டு இண்டிகோ தானே, மறுபடியும் அதே ஃப்ளைட்டு தான் எனக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கும் கிடச்சிச்சு. ஸோ பெண்டு கலந்துச்சு, இடுப்பு முதுகெல்லாம் சரியான பெயின். அப்புறமா வெளியில் வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்த பிறகு தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரூமுக்கு வந்துட்டு நல்லா தூங்கி ரிஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு அன்பாக்சிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து இந்த வீடியோலையே அப்படியே அன்பாக்சிங்கை ஷேர் பண்ணுறேன், என்னென்ன கொண்டு வந்தேன் அப்படின்னு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா இந்த போர்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பாக்கெட்ஸ் வந்து கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து கருவாடு வந்து என்னோட மோஸ்ட் ஒரு ஃபேவரேட்டான ஒரு டிஷ் தான். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன், அப்பப்போ டைம் கிடைக்கும்போது சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் இது ஊரில் இருக்கும்போதே மீஷோவில் இருந்து இந்த ஸ்பேச்சுலாஸ் வாங்கினதை அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன், அதை நல்லா ரேப் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா ஷாப்பில் இருந்து அப்பா நிறைய ஸ்நாக்ஸ் தந்து விட்டார். இந்த ஸ்வீட்டாக இருக்கிற இந்த சிப்ஸு, அப்புறம் இந்த மிக்சர் ஓம பொடி இருக்கும்ல இது, அதுக்கப்புறமா இந்த வத்தல் இருக்கும்ல நம்ம பொரித்து சாப்பிடுவோம் அப்பள பொரி, அது வந்து கொஞ்சம் வடகம் மாதிரி இருக்கும், அது வந்து தந்து விட்டுருந்தாங்க. வேணும்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது அஸ் யூஷுவல் நான் முன்னாடியே துபாயில் இருக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வாட்டர் பாட்டில், வேறு இது வேலையே இல்லாமல் இந்தியாவுக்கு கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் எகெயின் நம்ம இந்த பானிபூரி மசாலாலாம் பொரித்து அப்படி மிக்ஸ் பண்ணுற அந்த பொரி இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் ஆயில், அப்புறமா கொஞ்சம் நிறையவே புளி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் வீட்டிலையே காய்ச்ச நல்ல மிளகு பறித்து காய போட்டு ஆண்டி வச்சுருந்தாங்க, ஸோ அதுவுமே கொடுத்து விட்டுருந்தாங்க, அது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கடலை மிட்டாய், அப்புறம் கொஞ்சம் கடலை அண்டு பட்டாணி கடலை வேர்க்கடலை, இப்படி 2 வெரைட்டி அப்பா கொடுத்து விட்டுருந்தாங்க அப்பாக்கு ஷாப்பில் இருந்து. அதுக்கப்புறமா நிறைய மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஃபாதர் இன்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மீட் மசாலா, அப்புறம் இந்த தோசை இட்லி எல்லாம் சமைச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இட்லி பவுடரு, இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அண்ட் ஃபைனலி வந்து இந்த நன்னாரி சர்பத், இது ஒரு 4 பாட்டில் உண்டு. ஸோ இது இங்கே கிடைக்காது, நான் நிறைய இடத்துல தேடியாச்சு, கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால் ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் இதுவுமே மீஷோலேருந்து வாங்கி நான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன் ஊரில் இருக்கும்போது, அது என்ன பர்பஸ்க்குன்னு அப்கமிங் வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு 3 வெரைட்டி ஆஃப் பிக்கிள் அம்மா பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறமா ஜிஞ்சர் கறி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஃபிஷ் அப்புறமா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க, ஃபஸ்ட்டு டே நீ போன்னு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் பெண்டிங்கில் ஊர்லேயே வச்சுட்டு வந்த திங்ஸ் வந்து மிளகுத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகுத்தூள், இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தங்க வாராங்க, ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து விட சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய ஃப்ளைட் வந்து ஏர்லி மார்னிங் 3:30க்கு லேண்ட் ஆச்சு. நான் ஒரு 4:30 5 o'clockெல்லாம் நான் ரூம் ரீச் ஆகிட்டேன். ஸோ வந்து ஒரு 1/2 hour மட்டும் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இமீடியட்டாக மார்னிங்கே அட்டை பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா கெட்டு போகிறது மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் உள்ளே இருந்துச்சு, இந்த பிக்கிள்ஸு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஜிஞ்சர் கறி இதெல்லாம். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் வெளியில் எடுக்கணுங்கிறதுக்காக ஏர்லி மார்னிங்கே அட்டை பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே அந்த பிளிஸ்ஃபுல்லான மார்னிங் எனக்கு வந்து துபாயில் இப்படி தான் விடிஞ்சிருச்சு. ஸோ இனி வந்து நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே துபாயில் இருந்து தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எய்தர் ஷார்ட் வீடியோ ஆர் லாங் வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். சில்ட்ரன் டேக் கேர், பாய்.